இந்த மாதிரி ஹை லோ ஓப்பன் ஹை லோ பேஜ் எல்லாம் கிடைச்சிடும். இதுல நீங்க வந்து ஐடிஎம் டு ஓடிஎம் வரை இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் சிங்கிள் பேஜ்ல இன்க்ளூட் பண்ணிட்டு இதுல மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணும்போதோ லோ பிரேக் பண்ணும்போதோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே இதன் மூலியமா நீங்க ஓரளவுக்கு புரிந்து கொள்ள இது ஏதுவா இருக்கும். நீங்க வெப்பேஜ் எல்லாம் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லோ டேட்டாஸ் உங்களுக்கு தெரியாது. அப்ப ஹை லோ டேட்டாஸ் இல்லைன்னா மார்க்கெட்ல வந்துட்டு மார்க்கெட் ஹை லோ பிரேக் பண்ணாமையே இங்க லோ பிரேக் பண்ணும். இது வந்து அந்த டைம் வந்துட்டு டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உங்களுக்கு இந்த டெர்மினல் வடிவில் இருக்கிறதா உங்களுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908. இது வந்து உங்களுடைய புரோக்கர் ஆபீஸ்லயே இருக்கலாம், இல்ல எங்களிடம் கணக்கு துவங்கி இதனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. டிமேட் அண்ட் ட்ரேடிங் ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஃப்ரீ தான். ஆனா வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏஎம்சி வரும். இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி டிமேட் இருக்கு, எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னா ஏஎம்சி வராது. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க வர்த்தகம் பண்ணலாம், ஈக்விட்டி வந்து வர்த்தகம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு ஈக்விட்டி வர்த்தகம் பண்ணணும்னா நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற இதுல நீங்க தொடரலாம். ட்ரேடிங் பண்றதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால், இது கட்டாயம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓபன். இந்த கேப் டவுன் ஓபன் அப்படிங்கும்போது ஒரு நியூஸ் பேஸ்ட், அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒரு டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்த்தக போர் வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால வந்துட்டு நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்ததும் அதனால வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆனதாக இது கருதப்படுது. ஆனா இந்த கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் ஏற்றம் அடைந்ததுமே அது நல்லாதான் மாறிடுச்சு. நியூஸ் பேஸ்ட் அப்படித்தானே, இப்போ அதுக்காக கேப் டவுன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் உடனே மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்ப அந்த நியூஸ் வந்து சாதகமா மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ இங்க நியூஸ் அப்படிங்கிறது சாதகமா பாதகமா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு? மார்க்கெட் ரியாக்ட் செய்யறத பொறுத்து இருக்கு. அதனால அப்ப மார்க்கெட் ரியாக்ஷன் முக்கியமா இல்ல நியூஸ் முக்கியமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து இந்த மாதிரி பேடா இருக்கிறதுனால மார்க்கெட் பயங்கரமா இறங்கிடுமோ அப்படின்ட்டு இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி ஹோல்டு செய்து ஆவரேஜ் செய்து ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆயிருப்பீங்க. இது வந்துட்டு மார்க்கெட்டை எப்படி அணுகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம இன்னைக்கு காலையில் டிஸ்கஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில காணொலியில நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு வந்துட்டு 23,300 கால் புட் எடுத்துட்டோம். இதை பேஸ் பண்ணி எட்ஜ் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்சை கண்டுபிடிச்சோம். எட்ஜ் ரேஞ்ச்னா 70 பாயிண்ட் பிளஸ் மைனஸ் 70 பாயிண்ட், வைட் ரேஞ்சுக்கு 140 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துட்டோம். அப்போ 23,150 நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திருந்தோம். இந்த 23,150 ரொம்ப ரொம்ப முக்கியம் வைட் ரேஞ்சுக்கு. அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனுக்கு மேல இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது இருக்கு. கால் சைடு வந்து குறைவாகவும் புட் சைடு அதிகமா இருந்தது, இதை நம்ம பார்த்திருந்தோம். அப்போ ஓப்பன் அப்படிங்கறத தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதற்கு நேற்றைய காணொலியில வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு மேல் நோக்கி பார்க்கணும் க்ளோசிங்கா தெரியுது. ஆனா இது ஓப்பன் தான் நமக்கு டிசைட் பண்ணும், ஓப்பனுக்கு மேல அமைகிறதா ஓப்பனுக்கு கீழே அமைகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அப்போ இது அனைத்துமே நம்ம பார்த்த விஷயங்கள். அப்ப இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப மார்க்கெட் வந்துட்டு 23,150 அப்படிங்கிற இடத்துலதான் நமக்கு ஓபன் கொடுத்திருக்காங்க. புட் ஆப்ஷன் 80 ரூபாய்க்கும் கால் ஆப்ஷன் வந்து 66 ரூபாய்க்கும் ஓபன் கொடுத்திருக்காங்க. இதுல காமன் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டா இந்த 60 to 80, அப்ப பார்த்தா 70 ரூபாய் மிட் பாயிண்டா இருக்கு. அப்ப இவங்க 70 ரூபாய்க்கு மேல நிலை பெறல, புட் ஆப்ஷன் 70 ரூபாய்க்கு மேல நிலை பெறல, கால் ஆப்ஷன் வந்துட்டு 70 ரூபாய்க்கு கீழே போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 23,150 கால், புட்டோட எல்டிபி, புட்டோட ஹை, புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த மூன்றுக்கும் மேல இருந்தா 23,150 தக்க வச்சிரும் கால். அதோட லோ 60 ரூபாய். அப்ப 23,210 அப்படிங்கிற இடம் இவங்களுக்கு சாதகமான இடம். அப்ப 23,150 கால்,
நமக்கு காலையில போட்ட லோ 60 ரூபாய். இந்த 60 ரூபாய்க்கு மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் நமக்கு என்ன ஆயிடும், மார்க்கெட் லோ பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பை இழந்துடும். ஏன்னா 210க்கு மேல ஸ்டாண்ட் ஆகும்போது, இது ஸ்டாண்ட் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து லோவா பிரேக் பண்ணும். அதே விஷயம் 80 ரூபா ஓப்பன் ஹை கொடுத்திருக்காங்க. அப்ப 23,150 மைனஸ் 80 அப்படின்னு எடுத்துட்டா 23,070 50ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 23,050 கால் அப்படிங்கறது நம்ம போய்க்கலாம். 23,050 கால் 139 ரூபா லோ வச்சுட்டாங்க. அப்ப 23,050 பிளஸ் 139 அப்படின்னு எடுத்துட்டா 23,189. அப்ப இந்த இடம் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்போ 23,189க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் என்ன, 23,150 புட் ஹைய பிரேக் பண்ணாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு எப்பவுமே க்ளோசிங் எக்ஸ்பெரி க்ளோசிங் வந்துட்டு 23,150க்கு கீழே இருந்தாதான் இவங்க ஐடி புட்டா மாறும். அப்ப இவங்க 80 ரூபா ஓப்பன் ஹை கொடுத்திருக்காங்க. அப்ப 23,070 அப்படிங்கிற இடம் நமக்கு உறுதி செய்யப்படும். அப்ப 23,070க்கு கீழே போகாது அப்படின்னு தெரிஞ்சதுனால 23,050 கால நம்ம எடுக்கிறோம். இதெல்லாமே புரிந்து கொள்ளணும். அடுத்தது இவங்க இப்ப நம்ம ஸ்கிரீன்ஷாட்ஸ் போறோம். இங்க 9:28க்கு நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட். அப்ப பாருங்க, மார்க்கெட் ஓபன் ஆனது 23,150 நியர். நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் தான் மார்க்கெட் ஓபன் ஆகி 10 நிமிடங்கள்ல மார்க்கெட் வந்து 110 பாயிண்ட் ஏறுறாங்க. அப்போ எங்க விலை இருக்காங்க, வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்துருங்க. 23,259. அப்ப 250 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 250 கால் 47, 250 புட் வந்து 52. அப்ப என்ன அர்த்தம், 23,245. அப்ப டிஸ்கவுண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அப்ப மார்க்கெட் வந்துட்டு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 47, 52னா ஒரு 50 நியர். அப்போ நேத்து 70 இருந்தது டிகே ஆயிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம 23,150 புட் அண்ட் காலோட நம்ம ரேட்டு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது வந்துட்டு 9:34க்கு 23,150 கால் 150 புட் 40 ரூபா 41 ரூபாய்க்கு மீட் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், டிகே ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த டிகே ஆகும்போது நமக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள், அப்ப இம்ப்ளைட் வாலிட்டி கம்மி ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து இந்த மாதிரி டிகே உடனே ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நம்ம சூதானமா இருக்கணும். என்னன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான மார்க்கெட்டா மாறிடுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 9:39 ஒரு 5 நிமிடம் கூட இல்ல, 42 இருந்தது 37 மாறுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், செல்லர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே சமயம் இங்க ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியுது. அப்ப நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பில்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சைடுவேக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்ம வகுப்புல இருக்கிறவங்களுக்கு, நம்ம வகுப்பு மீன்ஸ் நம்ம டிஸ்கஷன் கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம 9:42க்கு கொடுத்த ஸ்கிரீன்ஷாட்ஸ். அப்போ 23,200 அப்படிங்கிறது 324 அப்படிங்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் 23,300 கால் ஆப்ஷன். அப்ப இந்த ரெண்டு பிரீமியமே நமக்கு ரொம்ப இம்பாக்டட். அப்ப 23,250 கால் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 37 ரூபா டிகே ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம், 95% நமக்கு மார்க்கெட் வந்துட்டு பிக் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் மார்க்கெட் இது கிடையாது. 5% என்ன வேணாலும் நடக்கலாம். காரணங்கள் என்னன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறையுது, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் குறையுது, நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது. அப்ப இது வந்து கொஞ்சம் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம எத்தனை மணிக்கு 9:30 9:40க்கே தகவல் கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க 250 37 இருந்தவங்க அடுத்து 32க்கு மாறுறாங்க. அப்படியே டிகே ஆயிட்டே இருக்காங்க. அடுத்து 10:24க்கு பாருங்க ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீர் பில்ட் ஆயாச்சு. அப்ப இந்த ரெண்டு பக்கமே பில்ட் ஆனதுமே பிரீமியம் ஃபுல்லாவே டிகே, கால் சைடும் 50% காணும், புட் சைடும் 50% காணும், டிகே ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்போ 23,300 கால் 300 புட் 30 ரூபாய்க்கு, இதுதான் கடைசி மீட்டிங் இவங்க ஆனது. அதுக்கப்புறம் இவங்க மீட்டிங்கே ஆகல. இந்த 23,300 புட் பாத்தீங்கன்னா 30 ரூபா லோ வச்சுட்டாங்க. இவங்க வந்துட்டு 36 ரூபாய் ஹை வச்சுட்டாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 ரூபா லோ 36. அப்போ 23,300 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய எல்டிபி
ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 3க்கு மேல இருந்தாலே 23,300 என்னோட தான் நான் சொந்தம் கொண்டாட வேண்டியது. அப்போ இந்த 36க்கு மேல இந்த காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 80, அதுக்கு மேல இல்ல, ஆனா ஹைக்கு மேல மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 23,300க்கு மேல போகக்கூடிய வாய்ப்பை இங்க தவற விடுறாங்க. அப்ப புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, 36க்கு மேல நிலை பெறாங்க, கால் ஆப்ஷன் 30க்கு கீழே நிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நான் மீட்டிங் ஏரியாவா அதுக்கப்புறம் மாறிடுறாங்க கடைசி வர. அப்போ அந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மிகுந்த சைடுவேக்குள்ள போறதுக்கு வாய்ப்பாக அது அமைந்துருச்சு. அடுத்தது பாருங்க, 11 மணிக்குங்கும் போது இந்த 250 புட்டுலயுமே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது வரை பாத்தீங்கன்னா 10 மணி வரை 250 கால் புட்டுல 2லயும் இல்லாம இருந்தது. 23,200 புட்டுல இருந்தாங்க, 23,300 கால்ல இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், டிகேக்குள்ள நல்லா போயாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரை பண்ணி இதுல ப்ராஃபிட் பண்ண முடியுமா, ஆப்ஷன் பையர்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா இதுல ப்ராஃபிட் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நீண்ட காலம் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்க முடியாது. ஏன்னா வாய்ப்பு இருக்கிறதுல போய் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாமே தவிர, வாய்ப்பே இல்லாத இடத்துல போய் நான் முயற்சி பண்றேன், வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கிற இடத்துல போய் நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னு நம்ம யாருக்கு நிரூபிச்சு சாதிச்சு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்து வர்த்தகம் செய்யணும். இப்போ மார்க்கெட்டோட இப்ப என் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இப்போ நமக்கு வந்து 23,250 முடிச்சுட்டாங்க. 250 காலும் 0, புட்டும் 0. இதே பாருங்க, இதுதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். கால் இந்த 50, 100, 150, 200, 250. புட் ஆப்ஷன் சைடு பாருங்க, அதே மாதிரி 50, 50 தான். இதுதான் உண்மையான விது. அப்ப இதுக்குள்ள இருக்கிற டைம் வேல்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வந்துடும், இம்ப்ளைட் வாலிட்டி யூஸ் பண்ணி வந்துடும். அப்ப இதனை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணணும். அடுத்து மார்க்கெட் வந்துட்டு இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்தாங்களா இல்லையான்னு தெரியல, இப்ப பாத்துக்கலாம். இல்லைன்னா நாளை காலையில வந்துட்டு இதோட லெவல்ஸ் நம்ம பாத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இவங்க வந்துட்டு எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது பாக்குறதுக்கு எந்த கால் புட்டோட டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். இப்ப நான் ஏப்ரல் 9 எடுத்திருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 188, 130. அப்ப இதுல பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 23,250 நியர்ல இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 160 ரூபாய், 154. அப்ப ஏடிஎம் மீட்டிங் பை 160 செட்டில்மெண்ட் பிரைஸ் வரலாம். கண்டிப்பா பெரிய சேஞ்சஸ் இல்லையே. அதனால 3 to 3 வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆயிருந்தா நம்மளுக்கு அந்த இது இருக்கும். இப்ப இது வந்துட்டு இவங்களுடைய கட்டுப்பாடு அப்படின்னு பாத்துட்டா 23,250 கால் புட் ரெண்டுமே 200 வகை. அப்ப 23,450, 23,050. இது வந்து அவுட்டர் எட்ஜ்னு ஹை பேஸ் பண்ணி இருக்கிற ரேட்டு. அடுத்தது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமானா, இந்த 200க்கு மேல யாராச்சும் ஒருத்தர் நிலை பெற்றா மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன், இது 23,050க்கு கீழேயோ 23,450க்கு மேலேயோ போற வாய்ப்பு இருக்கும். அதனால இதை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்ட் கிரியேட் ஆக போகுது. இப்ப இவங்களுக்கு 150, 160 ஆவரேஜ் வச்சுட்டாலும் கூட 23,100, இந்த பக்கம் வந்துட்டு 23,400. இது வந்து எட்ஜ் ரேஞ்சா இருக்க போறாங்க. இதற்குள்ள இருக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த லோ பார்த்தாலும் பேஸ்டு இதை வச்சேதான் இருக்கு. 23,100 பேஸ் பண்ணியே தான் நமக்கு இருக்கு. அப்ப 23,100, 23,050 முக்கியம். கீழே பாட்டம், மேல வந்துட்டு 23,400, 450. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கப்படுகிறது. இதை பேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏடி மீட்டிங் பை 160 வச்சு எல்லா ஸ்ட்ரைக்கும் போட்டுறணும். அப்ப 23,050 இருந்து 23,450 இருக்கிற ஸ்ட்ரைக்கு எல்லாமே இதை பேஸ் பண்ணி பாருங்க. இதுதான் நமக்கு முக்கியமான ரேஞ்ச். இதனை பற்றி மேலும் நம்ம தகவல் வந்துட்டு நாளை காலை நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.